ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பத்தின பயங்கரமான சம்பவங்கள், சமமாசான சம்பவங்கள். அதாவது அடிக்கிற மாதிரி அடிச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை வந்துட்டு கிளிகளும் கிழிச்சாரு. அந்த டைமில் வந்து இந்த பக்கம் பார்க்கணுமே அன்புக்காங்க, எல்லாருமே ஒரே சந்தோஷம். எஃப்ஜே, அரோரா, கனி, சபரி, அது நம்ம விக்ரம்லாம் ஒரே லிட்டரலாக ஹாப்பி. ஏன்னா விக்ரம் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு பயங்கரமாக பேசப்பட்டது. நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, அது எப்படி நீங்கள் பிராண்ட் பண்ணுவீங்க, அப்படி இப்படி வச்சு செஞ்சார். அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னா, ராஜம்மா தான் நீங்கள் சொன்னதை நான் கேட்கல கரெக்டாக, ஆனால் இதையே நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராஜம்மா தான் சொன்னதை நான் விட்டுருவேன், உங்கள் பர்சனலு குசிமின்னு சொன்னதை நான் விட்டுருவேன். வக்ரம்ன்றது வார்த்தைக்கு அர்த்தமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரம். அப்போது சந்தோஷப்பட்டார் நம்ம, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சார். அதுக்கப்புறமா விஷயத்துக்கு வந்தார். என்னென்னா, இந்த குறும்படத்தை போட்டாங்க பார்த்தீங்களா, குறும்படத்தை போட்டவுடனே எல்லோரும் மூஞ்சி அப்படி சுருங்கி போச்சு. எவ்வளோ கேவலம். இப்போ வக்கரம்ன்ற ஒரு வார்த்தைக்கே உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சுன்னா, அந்த பொண்ணு அந்த பக்கம் கீழே விழுது, அடி வாங்குது, சூக்காலால் ஒருத்தர் மிதிக்கிறான். நீங்கள் அந்த நேரத்தில் டிஸ்குவாலிஃபை சொன்னீங்களே, வச்சு செஞ்சார். அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன ஜட்ஜான்னு கேட்டார். பயங்கர அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. நீங்கள் யாராவது சொல்கிறதுக்குன்னு கேட்டார். கனி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்போது, இல்லை சார் அந்த பக்கம் அவங்க பேசும்போது எனக்கு சாண்ட்ரா சொன்னது கேட்கலனாங்க. ஆமாம், நீங்கள் ஃபுல்லாக காது அங்கெல்லாம் வச்சுருக்கீங்க, அப்புறம் எப்படி பக்கத்தில் இருக்க உங்களுக்கு கேட்கும்? அதுவும் இல்லாமல் பக்கத்தில் சாண்ட்ரா சொன்னது கேட்கல, ஆனால் தூரத்தில் உங்கள் ஆட்கள் சொல்கிறது மட்டும் கேட்டுச்சான்னு சொல்லிட்டு கிழிச்சார். அதேமாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் விக்ரமுக்கு. என்னென்னா, அவங்கள சொல்லும்போது இனிச்சதில்ல, அதாவது அவங்க வந்துட்டு வக்கரம் சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு விஜய் பார்வை சொல்லும்போது, அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டார். பயங்கரமாக இருந்துச்சு. சரி, எனக்கு அசிங்கமாக இருக்கலாம் சொல்லாதீங்க, எனக்கு என்னை பார்க்கவே அசிங்கமாக இருக்குன்றாரு. எப்படியும் அசிங்கமாக இருக்குன்னு ஒரு வார்த்தையும் கேட்டார். சரியா, அந்த சண்டை முடிஞ்சவொடனே என்ன பேசுனீங்க நீங்களும் சபரி அப்படின்னாரு. அது கலங்கிட்டார். சபரி வந்து நான் எதுவுமே பேசலை அப்படின்னாரு. ஜஸ்ட் கேம் தான் சொன்னேன். இல்லை எந்திரி விக்ரம் அப்படின்னும் போது எந்திரிச்சு, சார் எனக்கு சத்தியமாக ஞாபகத்தில் இல்லைன்னாரு. பொய், எல்லாம் ஞாபகம் இருக்காது. அப்படியே பூசி மொழிக்கு என்ன சொன்னேன்னா, மேன்லேண்ட்லையும் பண்ணலாம் அப்படின்னு. மேன்லேண்ட்லையும் பண்ணியிருக்க வேண்டியதானே நான் சொன்னேன். இல்லை, கழுத்தில் மிதிக்க வேண்டியதானே, நானும் தான் தூக்கி கலாச்சி இருப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தை அங்கே சொல்லியிருந்தால் அவருக்கு அசிங்கமாக இருந்திருக்கும். ஆனால் சொன்னார், குறும்படம் போடவா அப்படின்னு கலாச்சார். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதுதான், அதாவது இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தில் விஜய் பார்வதி மாட்டிக்கிச்சுன்னா அதுதான் வந்து எப்படி விஜய் சேதுபதி வச்சு செய்வார்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுற அநியாயங்கள்லாம் வந்து தட்டி கேட்க மாட்டாங்கன்னு வச்சு செஞ்சார். அப்போ இனிச்சது இப்போ கசக்குதா அப்படின்ற மாதிரி தரமான சம்பவம். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.